ஆனா அண்ணா விஷயத்துல என்னால முடியலடா. நான் இப்ப சரக்கு அடிச்சு கொண்டாடுற மனநிலையில இல்லடா. புரியுதுடா, உன் வலி என்னன்னு எனக்கு புரியுது. இங்க பார், இந்த வலிக்கு வந்து சரியான மருந்து இந்த சரக்கு தான். அடி. அடிடா. வேண்டாம் மாப்பிள்ள, என்னால போன அவளை தடுத்து நிறுத்த முடியல. அதுக்கு பதிலா அவளுக்கு பிடிக்காத அந்த சரக்க குடிக்காமலாவது இருக்கு. அதனால இனிமே இந்த சரக்க குடிக்க மாட்டேன்டா. சிஸ்டர், இப்போ நான் கருணாவை தான் பார்த்துட்டு வரேன். உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது எதுவுமே சொல்லாமல் இருந்தான்ல, நேராக போய் கோவத்தில் கண்டபடி திட்டிட்டு வந்துட்டேன் சிஸ்டர். ஆனால் அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சிஸ்டர். நீங்கள் அந்த வீட்டில் இருந்து வந்ததை நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னாவ? அங்கே நடந்த நினச்சி குற்ற உணர்ச்சியில் சுற்றிட்டு இருக்கான் சிஸ்டர். அவன் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுதா சிஸ்டர். அவனை பொறுத்த வரைக்கும் சோறு போட்டு வளர்த்தான் அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் அவனுக்கு உங்களோட மனசே கிடையாது சிஸ்டர். அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறா சிஸ்டர் உங்களை. வாழ்க்கையில் நீங்கள் அவனுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியுது. ஆனால் அண்ணனா நீங்களான்னு கேள்வி வரப்ப மனசை ஃபுல்லாக உங்கள் பக்கத்து வச்சுட்டு உடம்பு மட்டும் அங்கே வச்சுக்கிறான் சிஸ்டர். என் மாப்பிள்ளை என்கிட்ட பேசுனதை வச்சு எனக்கு இதுதான் புரிஞ்சுது சிஸ்டர். தயவுசெய்து மாப்பிள்ளையை வெறுத்துறாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ். அவன் உங்களுக்கு துரோகம்லாம் பண்ணல சிஸ்டர். அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கான். அதை தாண்டி அவனால் வர முடியல, அவ்வளோதான் சிஸ்டர். என் தம்பி, உங்க ஃப்ரெண்டை பார்த்ததும் மனசு மாறி அவன் பக்கம் சாஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரி ஏதாவது பேசி என் பொண்ணு மனசை மாத்திராதீங்க. ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணலை. நான் நேரில் பார்த்தப்ப சிஸ்டரை வெளியே அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி ஏங்கி அழுதுகிட்டு இருந்தான். அந்த ஏக்கம் உண்மைதான் சிஸ்டர். அதை தான் சிஸ்டர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர், பா டிஃபன் வேணும் வந்திருக்கேன், சாப்பிடுங்கப்பா. சிஸ்டர் சாப்பிடுங்க சிஸ்டர். பா சாப்பிடுங்கப்பா. மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. டேய், நான் தான் ஜெயந்தி அண்ணிடா. அண்ணி, சாரி அண்ணி. என்ன கருணா, இந்து ஞாபகமாவே இருக்கா? சரி, இது முதல்ல சாப்பிடு. வேணாம் அண்ணி. ஏய்,
சாப்பிடாம எல்லாம் தூங்க கூடாது. அதான் நாளைக்கு இந்துவை போய் கூட்டு வருதுன்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் என்ன, இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. ம், சாப்பிடு. வாங்கிக்க. ம், வாங்கிக்க. இங்க பாரு, நீ என்னதான் வெளியில காட்டிக்கலனாலும் உனக்கு இந்து மேல எவ்வளவு பாசம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உன்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நம்ம சேர்ந்து போய் அவளை கூட்டு வருவோம். என்ன, இப்ப சாப்பிடு. ம், நான் கிளம்புறேன். ம், நீ சாப்பிடு. அண்ணி, ம், என்ன கருணா? அது அது கர்ணா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை நாளைக்கு நாம போய் இந்துவை சமாதானம் பண்ணி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா உன் அண்ணனுங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அதானே உன் யோசனை? நானும் அதே தான் யோசிச்சேன் கர்ணா. ஆனா இதை விட பெரிய பிரச்சனையாகி கிருபா மாமா ஸ்டேஷன்ல இருக்கிறது காரணமா இருந்த சுகுணா அக்காவையே நீயும் இதுவும் பிளான் பண்ணி திரும்ப கூட்டு வந்தீங்களே, அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டு வருவோம். நமக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணுவோம். நீ உன்னை ரொம்ப போட்டு குழப்பிக்காத. என்ன, சாப்பிடு. நாளைக்கு கண்டிப்பா இந்து வருவா. சரியா? நான் வரேன்.